தமிழகத்தில் வாக்குப்பதிவை முன்னிட்டு 3 நாட்கள் டாஸ்மார்க்கிற்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு நமது செய்தியாளர் ஜெபர்சன் இணைகிறார். வணக்கம் ஜெபர்சன், மேலும் விவரம். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு கட்டமாக தான் தற்போது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி டாஸ்மார்க் நிர்வாகத்திற்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். தேர்தலை முன்னிட்டு 3 நாட்களுக்கு டாஸ்மார்க்கு விடுமுறை அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். இதன் அடிப்படையில் 19ஆம் தேதி தேர்தல், அதற்கு முந்தைய நாள் 17ஆம் தேதி 18ஆம் தேதி ஆகிய 3 தினங்களுக்கு டாஸ்மார்க் முழுமையாக மூடப்படும் என்று டாஸ்மார்க் நிர்வாகம் தற்போது அறிவித்திருக்கிறது. அதே போல வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய 4ஆம் தேதி, அதாவது அடுத்த மாதம் 4ஆம் தேதியும் இந்த 4/6/2024 ஆகிய 4 நாட்களுக்கு தற்போது விடுமுறை அறிவித்து டாஸ்மார்க் நிர்வாகம் சார்பில் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவு தொடர்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய மாவட்ட ஆட்சியர்கள், தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர்கள் அனைவருக்கும் சுற்றறிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீறி இந்த டாஸ்மார்க் நிர்வாகத்தின் கீழ் செயல்படக்கூடிய பார் உள்ளிட்ட டாஸ்மார்க்குகள் இந்த குறிப்பிட்டிருக்கக்கூடிய 17/4/24, 18/4/24, 19/4/24, அதே போல 4/6/24 ஆகிய தினங்கள்ல செயல்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இது தனியார் பார்கள், அதே போல விடுதிகள் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கும் பொருந்தும் என்று அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தேர்தல் நடக்கக்கூடிய அந்த 19ஆம் தேதிக்கு முந்தைய நாட்களாக 2 நாட்களும், அதே போல வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய நாட்கள் என மொத்தமாக 4 நாட்களுக்கு விடுமுறை அளித்து தற்போது இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெபர்சன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.